Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்ததும் அதனால் மிரியாமுக்கு என்ன தண்டனை கிடச்சுன்னு தான் பார்த்தோம்ல. சரி, இந்த வாரம் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரான் வனாந்தரத்துலேருந்து புறப்பட்டு நியர்பை காதேஸ் வந்துட்டாங்க. காதேஸ் என்கிற இடம் கானான் தேசத்துக்கு பக்கத்து இடம். அதனால் மோசே என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு 12 கோத்திரத்தில் 12 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 12 பேரும் கானான் தேசத்தில் போய் அது நல்ல விளைச்சல் நிலமா, இல்லை தேவன் சொன்னது மாதிரி அது பாலும் தேனும் ஓடுகிற இடம் தானா, அங்குள்ள மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அவங்க கீழ்ப்படிதல் உள்ள மக்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்கு 12 பேரை அனுப்புனாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த தேசத்துலேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி 12 பேரும் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. கானான் தேசத்துக்குள்ளே போனால் உண்மையிலே அது பாலும் தேனும் ஓடுகிற இடம்தான். எங்கே பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிகள், வயலிடங்கள், ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்து, அப்போ எஸ்கோல் என்கிற பள்ளத்தாக்கில் போய் ஒரு பெரிய திராட்சை கொலை அப்படியே அறுத்தாங்க. கொஞ்சம் அத்தி பழத்தை எடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் மாதுளம் பழத்தை எடுத்துட்டு அப்படியே வர்றாங்க. வந்து மோசேட்ட சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற இடம். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டம் பிடிச்சவங்க. அங்கே அமலேக்கியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெரிசியர்கள் போன்ற ஜனங்கள் இருக்காங்க. நம்ம அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனோன்னா நம்மளை வாழவே விட மாட்டாங்க, நம்ம மேலே யுத்தத்துக்கு வருவாங்க, நம்ம அங்கே வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை மோசேட்ட சொல்கிறாங்க. அப்போ காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால் கானான் தேசத்தில் நம்ம செழிப்பாக வாழ முடியும், அதனால் பயப்படாமல் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 10 பேரும் இந்த துர்ச்செய்தியை ஜனங்கள்கிட்ட சொன்னனால ஜனங்களெல்லாம் ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த தேசத்துக்கு வரமாட்டோம், அங்கே அமலேக்கியர்கள் கானானில் இருக்கார்கள், எங்களை எல்லாம் அடித்து சாவடிச்சிருவாங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் ஒரு மலைக்கு மேலே ஏறினாங்க. அப்போ மோசே எவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேளுங்க, அவர் சொன்னதை செய்பவர், அவர் நம்மளை கைவிட மாட்டார், சொன்னதை செய்பவர் நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன பிறகு மோசேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே அவங்க மலைக்கு மேலே ஏறினாங்க. மலைக்கு மேலே ஏறினவங்க அங்கேருந்து அமலேக்கியர்களும், எமோரியர்களும், எபூசியர்களும் அப்படியே எல்லாரையும் துரத்தி அடித்து அவர்களை முறிய அடித்து அன்றைய தினம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, ஒரே ஒரு வார்த்தை, அந்த துர்ச்செய்தி நிமித்தம் நிறைய பேர் அந்த கானானுக்கு பார்க்க வேண்டிய அந்த பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேதவசனத்தை கற்றுக்கொள்வோமா? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். சங்கீதம் 145:20. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். சங்கீதம் 145:20. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கைகூப்போம். அன்புள்ள இயேசப்பா, கானான் தேசத்துக்கு ஆண்டவரை பிரவேசிக்க சொன்னபோது கீழ்ப்படியாமல் துர்ச்செய்தியை பரப்பின அந்த மக்களைப் போல ஆண்டவரே, நாங்களும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செய்திகளை மற்றவரிடத்தில் சொல்லாமல் உண்மையான காரியங்களை சொல்லி உம்மிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.